அதில் ஒரு இன்று நிறைய டிபார்ட்மெண்ட் பார்த்தோம். தூத்துக்குடியில் மட்டும் தரவுகளத்தில் இருக்குது, குளச்சலில் இருக்குது, வரிசையாக தமிழ்நாடுலாம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இணையாக இருக்காங்க கருதியவர்கள் சார் அவர்களே மற்றும் நம்ம அவைத்தலைவர் சிவராஜன் இருக்கோம். நான் காரணம் சொன்னேன், நம்ம அங்கனி சொல்கிறேன். இங்கே போட்டு சங்கத்தில் நம்ம மோஸ்ட்லி அவர்கள் இருக்கட்டும். வரிசையை பார்த்துருங்க அல்பன்ஸ் கரண்டில் கரண்ட் கட்டாய் இங்கே பிறந்ததாக கலந்துருக்கோம். அது லேபர் சங்கம், உரிமையாளர் சங்கம், விஷயப்படுறது அனைத்து சங்க பிரதிநிதியும் வணக்கம். உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்த மீனவரோட துறைமுகம் நம்ம அமைஞ்ச வந்து 1973 பார்த்தீங்கன்னா ஒரு 8000 குடும்பங்கள் பயன்பெற மாதிரி இருக்குது. 7000 குடும்பங்கள். அதனை தொடர்ந்து வீசைப்படுகிறது வரிசையாக நிற்பாட்டுக்கு இடம் வேணும். காற்று மழை வருதுன்னா நம்ம பிரெத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். இன்றைக்கி நடக்கக்கூடிய பணி கிட்டத்தட்ட 1000 நீளம் சொல்லி சொல்லலாம். அளவில் வந்து 1189 நீளம், துணையை தூண்டிலுடைய ஒரு 130 அடி நீளம், ரொம்ப நாள் கோரிக்கை. சிமெண்ட் காங்கிரீட் சாலை 250 நீளம். இதெல்லாம் இன்றைக்கி தொடங்கப்பட்டு உள்ளது. வேலை உடனே வந்துடும். காங்கிரீட்காரங்க வந்தாச்சு. நம்ம என்னென்ன பயன்பாடு வேணும், என்ன எல்லா சமூகத்துக்கும் என்ன தேவையோ நம்ம முதலமைச்சர் எடுத்துருக்கு. அதில் ஒரு முன்னுதாரணம் தான் நம்ம துறைமுகம், மீன்பிடி துறைமுகம் வளர்ச்சி. பல்வேறு கட்டங்களாக தருவகுளம், தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறைய மீன்பிடி இடம் இருக்குது. திருச்செந்தூர் அம்மணி நகர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம மணப்பாடு, இங்கே குளச்சல்லேருந்தே இன்றைக்கி கடற்கரை கிராமத்துக்குள்ளே நிறைய பணிகள் நடைபெற்று இருக்குது. நம்ம வந்து எல்லா பயனும் அடைஞ்சி நம்மளுக்குள்ள மீன் வந்து இயற்கை வரும், அதை நம்ம அழியாமல் பாதுகாத்து எல்லாத்துக்கும் எல்லாம் கிடச்சி நம்ம செயல்படணும் என்று கூறி இந்த வாய்ப்பு இருக்குது. பல்வேறு கட்டங்களாக கிட்டத்தட்ட 250 கோடி தூத்துக்குடி மாவட்டத்தில் இது வரைக்கும் 5 வருஷத்தில் பணி நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்தது தூத்துக்குடி இது 150, தருவபுரத்தில் வேறு 100 இருக்குது, அங்கேயும் 150, 300 இருக்குது. அனைத்து பகுதியும் நடைபெற்றிருக்குது. நம்ம அனைவரும் முதலமைச்சர் கருத்தை வலுப்படுத்தணும் என்று கூறி இந்த வாய்ப்புகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.